பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி தமிழர் தேசம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கியதை போன்று மீனவர்கள் மரணம், பட்டாசு விபத்தில் உயிரிழப்பவர்களுக்கும் அதிக இழப்பீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டுமென தமிழர் தேசம் கட்சியினர் கோவையில் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருகி வரும் கள்ளச்சாராய விற்பனையையும் அதனைத் தொடர்ந்து வரும் உயிரிழப்புகளையும் தடுத்து நிறுத்த கோரியும், தேர்தல் வாக்குறுதிப்படி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் கோவை வடக்கு மாவட்ட தமிழர் தேசம் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் நிறுவன தலைவர் கே செல்வகுமார் அறிவுறுத்தலின் பேரில் கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இதில் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமை தாங்கினார். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார். இதில் பேசிய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில துணை செயலாளர் கருப்புசாமி, கள்ளச்சாராயம் பருகி இறந்தவர்களுக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதை வரவேற்பதாக கூறியவர், ஆனால் இதேபோன்று மீனவர்கள் மரணம், பட்டாசு விபத்தில் உயிரிழப்பவர்களுக்கும் அதிக இழப்பீடு வழங்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். தமிழர் தேசம் கட்சியின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். முழு மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும், மேலும் கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற தலைமையில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்கள் தலைமையிலும் அண்ணன் கே அவர்கள் ஆணைக்கு இணங்க இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றன. தமிழக அரசு சொன்ன வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். முழு மதுவிலக்கினாலும் படிப்படியாக தடைகளை குறைக்க வேண்டும். இள விதவைகள் அதிகமாகி கொடுத்துருக்காங்க. மேலும் கள்ளச்சாராயம் பெருகி கொண்டிருக்கின்றன. இந்த கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும். இதனால் கிட்டத்தட்ட 66 பேர் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க. மீதி 165 பேர்ல இந்த மீதி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. அவர்களுடைய நிலைமையும் இன்னைக்கு கவலைக்கிடமா இருக்கு. இந்த அரசாங்கம் முழுமையாக கவனம் செலுத்தி இரும்பு கரம் கொண்டு இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும். மேலும் இறந்தவர்களுக்கு இழப்பீடு தொகை 10 லட்சமாக வழங்கப்பட்டிருக்கு. அது நம்ம வரவேற்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு விவசாயிகளுக்கும் பட்டாசு தொழிலாளர்களுக்கும் மற்ற தொழிலாளர்களுக்கும் இறந்தவர்களுக்கு அதே நிவாரண நிதிகளை வழங்க வேண்டும். சம நீதியை இந்த தமிழக அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கட்சி சார்பாக நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.